بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر، صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ما من أيام أعظم عند الله ولا أحب إليه العمل فيهن من هذه الأيام، فأكثروا فيهن من التهليل والتكبير والتحميد، أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், உயிருக்கு உயிரான, உயிரை விடவும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களினுடைய வாழ்க்கை வழிமுறையை கியாமத்து நாள் வரைக்கும் பின்பற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொருவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், மேலான கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வருடத்திலே 4 மாதங்களை கண்ணியமான சிறப்பான மாதமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த சிறப்பான மாதங்களுள் ஒரு மாதத்திலே தான் நானும் நீங்களும் வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வருடத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த 4 சிறப்பான மாதங்களுள் ஒரு மாதத்தை கொண்டுதான் அந்த இஸ்லாமிய வருடத்தை ஆரம்பிக்குகிறான். அதே போன்று அந்த 4 சிறப்பான மாதங்களில் ஒன்றை கொண்டுதான் அல்லாஹ் அந்த இஸ்லாமிய வருடத்தை அல்லாஹ் எமக்கு முடித்து காட்டுகிறான். எனவே வருடம் ஆரம்பிக்கக்கூடியதும் சிறப்பான மாதங்களுள் ஒன்றை கொண்டு, வருடம் முடிவதும் சிறப்பான மாதங்களுள் ஒன்றை கொண்டு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு விடயத்தை எமக்கு தெளிவாக எமக்கு சொல்லி காட்டுகிறான். என்னவென்றால், அல்லாஹ் ஒரு வருடத்திலே 3 பத்துக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த 3 பத்துக்களும் முப்பெரும் பொன்னான பத்துக்கள். அந்த 3 பத்துக்களிலேயும் தன்னுடைய அடியார்கள் இபாதத்து செய்வதற்காக வேண்டி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகிறான். அந்த வகையில் வருடத்தினுடைய ஆரம்பத்திலே வரக்கூடிய மாதத்திலே ஒரு பத்தையும், வருடத்தினுடைய இறுதியிலே வரக்கூடிய மாதத்திலே ஒரு பத்தையும், ரமலானுடைய மாதத்திலே ஒரு பத்தையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். வருடத்தினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பத்து எதுவென்றால், வருடத்தினுடைய ஆரம்ப மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே அல்லாஹ் ஆரம்ப பகுதியை கண்ணியமான ஒரு வலுப்பமான சிறப்பான ஒரு பகுதியாக, அந்த பகுதிக்குள்ளே ஆஷூராவுடைய நாள் இருப்பதனால் அந்த பகுதியை அல்லாஹ் சிறப்பான பகுதியாக, சிறப்பான பத்தாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதிகளுக்குள், அந்த முஹர்ரம் மாதத்துக்குள் இஸ்லாமிய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஏராளமான வரலாறுகள், நடந்தேறிய நிகழ்வுகள் முஹர்ரம் மாதத்திலே இருக்கின்றது. அதனால் வருடத்தினுடைய ஆரம்ப மாதத்திலே வரக்கூடிய பத்தை அல்லாஹ் கண்ணியமான பத்தாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதே போன்று வருடத்தினுடைய இறுதியிலே, அதாவது நாம் இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் பிறையிலே இருந்து பெருநாளுடைய நாள், பெருநாளை தாண்டியுள்ள ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த நாட்களையும் சேர்த்து அல்லாஹ் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறான். என்ன காரணம் என்றால், இந்த நாட்களிலே
ஆரம்ப துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை ஆரம்பம் முதல் அரபாவுடைய நோன்பையும் சேர்த்து அந்த நோன்பு அந்த நாட்களிலே நோக்கின்ற பொழுது அந்த நோன்புக்கு ஏராளமான மகத்துவம் இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்கள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் வலுப்பமான மிகவும் கண்ணியமான நாட்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த நாட்களிலே அமல் செய்வதும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அதனால் அந்த நாட்களிலே நீங்கள் தஹ்லீல் சொல்லுவதையும் தக்பீர் சொல்லுவதையும் தஹ்மீது சொல்லுவதையும் அல்லாஹ்வை புகழ்வது போன்ற இப்படியான அமல்களை கொண்டு நீங்கள் அந்த நாட்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இந்த 10 நாட்களிலே நாம் அமல் செய்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களுக்குரிய அந்த நன்மையை அல்லாஹ் தருவதற்கு காத்திருக்கிறான். அதே போன்று ரமலானுக்கு பின்னால் ரமலானுடைய அந்த நோன்புக்கு பின்னால் வரக்கூடிய மிகவும் கண்ணியமான நன்மையிட்டு தரக்கூடிய நோன்பு என்றால் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாளிலே இருந்து அந்த தொடராக நாம் அரபா வரைக்கும் பிடித்து வரக்கூடிய அந்த நோன்புக்கு ஏராளமான நன்மைகள் ரமலானுக்கு பின்னால் உள்ள நோன்புக்குரிய அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து வைத்திருக்கிறான். இதற்காக வேண்டித்தான் அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள், இந்த நாட்களிலே யாரெல்லாம் நோன்பு நோக்குகிறார்களோ, யாரெல்லாம் அந்த நாட்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 10 விடயங்களை வாழ்க்கையிலே 10 விடயங்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார். முதலாவது விடயம் என்னவென்றால் அல் பரக்கத்து ஃபீ உம்ரிஹி, அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். இந்த 10 நாட்களிலேயும் யாரெல்லாம் அந்த நாட்களை கண்ணியப்படுத்தி நோன்பு நோக்கி வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்னவென்றால், முதலாவது வெகுமதி அல் பரக்கத்து ஃபீ உம்ரிஹி, தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். ஒரு மனிதன் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாள் தொட்டு அந்த அரபாவுடைய நாளையும் சேர்த்து யார் நோன்பு நோக்குகிறானோ அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதலாவது வெகுமதி என்னவென்றால் அல் பரக்கத்து ஃபீ உம்ரிஹி, அவனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான் என்று மனிதர்கள் அதிகமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாயிலையும் தேடக்கூடிய ஒரு விடயம்தான் என்னவென்றால், வாழ்க்கையில பரக்கத்து வேண்டும், பரக்கத்து இல்லை என்று வாய்க்கு வாய் சொல்லக்கூடிய மனிதர்களை நாம் காணுகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து இருந்து விட்டால் அந்த பரக்கத்து மிகவும் ஒரு நியமத்தாக அல்லாஹ்வினுடைய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அது. அதனால் இந்த நோன்பை நோற்று அந்த நாட்களை கண்ணியப்படுத்திய கூடியவன் வாழ்க்கையிலே பரக்கத்து பெற்றவனாக மாறுகிறான். இரண்டாவது விடயம் என்னவென்றால் அஸ்ஸியாதத்து ஃபீ மாலிஹி, அவனுடைய சொத்துக்களிலே அல்லாஹ் அதிகத்தை ஏற்படுத்துகிறான். இந்த நாட்களை கண்ணியப்படுத்தி நோன்பு நோக்கின்ற பொழுது அல்லாஹ் சொத்துக்களிலே அதிகத்தை, சொத்துக்களிலே பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். மூன்றாவது விடயமாக அத்தக்பீருல் ஸய்யியாத்திஹி, அவருடைய பாவங்களுக்குரிய தெண்ட குற்றமாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாளிலே இருந்து நோற்று வரக்கூடிய நோன்பு இருக்கும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். நாலாவது விடயம் அத்தல்ஈஃபு லிஹஸனாத்திஹி, அவனுடைய நன்மை, இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய நன்மைகள், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே இருந்து செய்யப்படக்கூடிய நன்மையான விடயங்கள், இந்த விடயங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஐந்தாவது விடயமாக அத்தஸ்ஹீலு லி ஸக்ராத்தி மௌத்திஹி, ஐந்தாவது விடயம் ஒரு மனிதனுடைய, எந்த மனிதன் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாளிலே இருந்து அரபாவுடைய நாளையும் சேர்த்து கண்ணியப்படுத்தி நோன்பு நோக்குகிறானோ இவனுடைய சக்கராத்துடைய நேரத்தை அல்லாஹ் இலேசாக்கி கொடுக்கின்றான் என்பதாகவும் சொல்லி காட்டுகிறார்கள். ஆறாவது விடயமாக அல்தியாவு லிலுலுமாத்தி கபரிஹி, அவனுடைய கபரிலே இருள் சூழ்ந்த கபராக இருந்தால் அந்த இருள் சூழ்ந்த கபருக்கு வெளிச்சமாக இந்த 10 நோன்புகளும் அந்த 10 நாளையும் கண்ணியப்படுத்தி நோன்பு நோட்பது அந்த கபருக்கு வெளிச்சமாக இருக்கும் என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்லி காட்டினார்கள். ஏழாவது விடயமாக தஸ்கீருல் மீசானிஹி, ஒரு மனிதனுடைய அந்த மனிதனுடைய நன்மை தீமைகள் நாளைய கியாமத்தினுடைய நாளையிலே மீசான் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுக்கக்கூடிய அந்த தராசிலே நன்மை தீமைகள் நிறுக்கப்படுகின்ற பொழுது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களை கண்ணியப்படுத்தி
அந்த ஆரம்ப நாட்களிலே யாரெல்லாம் நோன்பு நோற்றார்களோ அவர்களுடைய நன்மைகள் நெருக்கப்படக்கூடிய நேரம் அந்த மீசான் என்ற தராசு நன்மைகளால் கனமாகும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். 8வது விடயமாக அவன் நஜாத்தும் இந்த தரகாத்திஹி, அவனுடைய அத்தனை படித்தரங்களிலேயும் அவன் வெற்றி பெறுவான். ஒரு மனிதன் அவன் மூத்தாகியதிலே இருந்து கபருக்குள்ளே அடக்கப்பட்டு கேள்வி கணக்கு அதற்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு படித்தரங்கள், கியாமத்தினால், சிராத்துல் முஸ்தகீம் பாலம், இப்படி ஒவ்வொரு படித்தரங்களையும் இவன் தாண்டுகின்ற பொழுது ஒவ்வொரு படித்தரங்களிலேயும் இந்த நாட்களை கண்ணியப்படுத்தி யாரெல்லாம் நோன்பு நோற்றார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அதே போன்று அவனுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும், நோயை விட்டும் துன்பங்களை விட்டும் அதே போன்று சோதனைகளை விட்டும் அந்த மனிதனுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். 10வது விடயமாக அஸ்ஸூது அலா தரஜாத்திஹி, இவன் நாளை கியாமத்துடைய நாளையிலே ஒவ்வொரு இந்த உலகத்திலேயும் தான் நாளை மறுமையிலேயும் தான் அவன் ஏறக்கூடிய படித்தரங்கள் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அந்தஸ்திலே உயர்ந்து கொண்டு படித்தரங்களால் உயர்ந்து கொண்டு செல்வான் என்பதாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே மேலான கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நேயர்களே, இந்த விடயங்கள் எல்லாம் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாள் தொட்டு அரபாவுடைய நாள் வரைக்கும் யாரெல்லாம் நோன்பு நோற்று அந்த நாளை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெஹ்மதி. அதனால் இந்த நாட்களை நாம் வீணான முறையிலே கழித்து விடாமல் இபாதத்தோடு தக்பீரோடு தஹ்லீலோடு அல்லாஹ்வை புகழ்வதோடு இந்த நாட்களை கழித்து இந்த நாட்களை யாரெல்லாம் கண்ணியமாக சிறப்பாக கழித்து அல்லாஹ்விடத்திலே நல்லவர்களாக வல்லவர்களாக அல்லாஹ்விடத்திலே ஆகினார்களோ அந்த கூட்டத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.